வைப் பண்ண ரெடி எல்லாரும். வணக்கம் கிளிநொச்சி மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்ரீலங்கால பெஸ்ட் கிளிநொச்சி மக்கள் தான் சொன்னாங்க. எல்லாரும் என்ன செல்லம் என்ன பார்த்து கூப்பிட கூடாது, உங்க வைஃப் பார்த்து கூப்பிடணும். என்னோட காதலிய சத்தமா வணக்கம் கிளிநொச்சி மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாவ், இந்த வைப்காக தான் நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கறவங்க நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். சார் நீங்க சூப்பரா இல்லையா சார்? யாருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கைத்தட்டல் கொடுங்க பாத்தீங்க. எல்லாம் சூப்பரா தான் இருக்கீங்க, நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். ருத்ரேஷ், உன்னை பார்த்த உடனே எனக்கே ஒரு மாதிரி கிறுகிறுன்னு ஆயிடுச்சுடா. ஏன்னா நீ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பல்ல ஸ்டேஜ்ல. ஆமா, மைக்ல சொல்றேன். ஸோ சரிகமபா ரன்னர் அப் நம்மளுடைய கிளிநொச்சிக்கு வந்திருக்கீங்க, எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் பெரிய ஹாய். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். வந்த எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வந்த எல்லாருக்கும் பெரிய நன்றி. ரெடியா? என்னக்கா வைப் பண்ண ரெடியா? லவ் ஃபெயிலியர் பாய்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. வைப் பண்ண ரெடி எல்லாரும். இந்த பக்கம் சரி, ஓகே. அப்போ நம்ம பாட்டுக்கு போயிடலாம், ஸ்ட்ரைட்டாக பாட்டுக்கு போயிடலாம். பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ருத்ரேஷ், அந்த உங்களோட பேராகிராஃப் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் ட்ரெண்ட் ஆனீங்க பார்த்தீங்களா ஒரு ரீல்ஸில். அதை வந்து மியூசிக்கே இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து உங்க கூட பாட போகிறாங்க, நீங்கள் தனியாக பாட போகிறீங்க. எல்லாரும் நீங்கள் இவரு கூட சேர்ந்து பாட ரெடியா? எல்லாரும் ரெடியாக வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் ரெடியா? ஓகே, கம் ஆன். ஓகே, சேர்ந்து பாடுறீங்களா? எல்லாரும் ரெடி தானே? என்னோடு நான் கண்ணாம்பூச்சி, ஹை ஹை என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி, கட்டாயம் என் காதல் ஆட்சி, கை கூடும் பார்த்தென்ற சாட்சி, சிந்தனையில் வந்து வந்து போறா, அவர் சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேரா, என்னோட காதலிய என்னவென்று மொட்டி வச்ச சித்திரமா வேறொருத்தி வந்து தந்த என் மனசு சத்திரமா கொஞ்ச நாள் பொறுத்தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்கே வருவா, கண்ணீரில் போர் கொடுப்பார், அந்த வெண்ணிலவ தோற்கடிப்பார். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. என்னமா ஃபீல் பண்றா பையன்? தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாரும் மெய் மறந்துட்டாங்க. அப்படிதான் ருத்ரேஷ் பாட்டை கேட்ட உடனே எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு வைப்ஸ். என்ன சத்தமா இருக்கா? சவுண்ட் கொடுப்போமா நம்ம ருத்ரேஷுக்காக? தேங்க்யூ ருத்ரேஷ், தேங்க்யூ so much. ஓகே.
பெண்ணெல்லாம் சாமியுமே சொல்லி வச்சாங்க அவ சாமி போல கல்லாவே இருப்பதனாலா பெண்ணெல்லாம் நதிகளில் புகழ்ந்து வச்சாங்க நானெல்லாம் அது மீது மூழ்குவதாலா நம்பிவிடாதே பொண்ண நம்பிவிடாதே நம்பிவிடாதே பொண்ண நம்பிவிடாதே உங்களுடைய காதலத்தான் நம்பிவிடாதே நம்பிவிடாதே நம்பியதான் நொந்து மனம் நம்பிவிடாதே 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 உங்களுடைய காதலத்தான் நம்பிவிடாதே நம்பிவிடாதே நம்பியதால் உந்து மனம் நம்பிவிடாதே நம்பிவிடாதே பரீட்சையிலே முதலிடங்காங்க நம்ம பசங்க வச்சாங்க அவங்க படிக்கிறாங்க பெண்ணெல்லாம் தாங்க மெடல் தெரிச்சு வந்தாங்க நம்ம பையன் முதலியாதிகத்தான் பழக வச்சாங்க பெண்ணெல்லாம் உலக அழகி ஆடி வந்தாங்க ஆடெல்லாம் காதலிச்சே பல்லம வச்சாங்க நம்பிவிடாதே பொண்ணு நம்பிவிடாதே நம்பிவிடாதே பொண்ணு நம்பிவிடாதே உங்களுடைய காதலத்தான் நம்பிவிடாதே நம்பிவிடாதே நம்பியதான் உந்து மனம் நம்பிவிடாதே நம்பிவிடாதே அண்ணாக்கு சொல்லிப்பா ஆசையை காட்டி அண்ணாக்கு சொல்லிப்பா ஆடையை காட்டி ஆம்பளையெல்லாம் அடிசாவாதி உங்களையெல்லாம் தீஜிகவாதி உங்களுடைய காதலத்தான் நம்பிவிடாதே நம்பிவிடாதே நம்பியதான் உந்து மனம் நம்பிவிடாதே நம்பிவிடாதே அத்தானு சொல்லிப்பா ஆசையை காட்டி அண்ணானு சொல்லிப்பா ஆளையை மாட்டி ஆம்பளையெல்லாம் அடிசாவாதி உங்களையெல்லாம் தீஜிகவாதி உங்களுடைய காதலத்தான் நம்பிவிடாதே நம்பிவிடாதே நம்பியதான் உந்து மனம் நம்பிவிடாதே நம்பிவிடாதே அத்தானு சொல்லிப்பா ஆசையை காட்டி அண்ணானு சொல்லிப்பா ஆளையை மாட்டி ஆம்பளையெல்லாம் அடிசாவாதி உங்களையெல்லாம் தீஜிகவாதி உங்களுடைய காதலத்தான் நம்பிவிடாதே நம்பிவிடாதே நம்பியதான் உந்து மனம் நம்பிவிடாதே நம்பிவிடாதே. நன்றி நன்றி நன்றி. What a mesmerizing voice, Likshita. Thank you so much for the wonderful performance. Thank you.
சும்மா வாட்டமா இருக்குது வாட்ட கட்டு முடியே தேங்க்யூ நிசு. அடுத்தபடியா நம்மளுடைய கிளிநொச்சிக்கு தளபதி விஜய் வந்தா எப்படி இருக்கும்? விஜய் வரலனா அவரோட வாய்ஸ் வந்தா எப்படி இருக்கும்? அந்த ஸ்பெஷலிஸ்ட் நான் ஸ்டேஜ் கூப்பிடுறேன். எங்க இருக்காரு அந்த ஸ்பெஷலிஸ்ட்? வாங்க ஸ்பெஷலிஸ்ட். சரி, நம்ம ராஜ்குமாருக்கு ஒரு பலத்த கைதரை கொடுப்போமா? சார் நாங்க தான் சார் உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். கொஞ்சம் வாங்க சார் வெளியே. என் நெஞ்சில் குடியிருக்கும் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அது பாடுறீங்களா? வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங்கண்ணா கேளுங்கண்ணா நான் வளரலண்ணா ரொம்ப ஃபீலிங்குண்ணா தேடி போவ நீ வேணு போடண்ணா தேவதாசாவ அவளே டாடா சொல்ல பின்னால போவாத. சரி ஓட மாட்டீங்க. சூப்பர். இதுதான் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துல உங்களை கொண்டு போய் விட போகுது பாத்துக்கோங்க. புரியுங்க சொல்லுங்க. என் நெஞ்சில் கூட இருக்கும் கிளிநொச்சிவாழ் மக்களே, என் நண்பா நண்பி சின்ன சின்ன குட்டீஸ் எல்லாருக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாமா? குட்டி ஸ்டோரி டக்குன்னு சொல்லிடலாம். ஓகே, அவங்க கேட்பாங்க ராஜ்குமார். அவங்க எல்லாம் இங்க பாருங்க எப்படி இருக்காங்கன்னு, நீ பேச கல்மா நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. ஆமா, இங்க விஜய் சாருக்கு படம் பாப்பாங்கல்ல? பாப்பாங்களா? என்ன குழந்தை புரியல எங்களுக்கு. என்ன இப்படி சொல்லிட்டாங்க? நம்ம தளபதி ஃபேன்ஸ். கத்துங்க, சத்தம் போடுங்க. கேட்கல சத்தமா. நீங்க அந்த குட்டி ஸ்டோரியை சொல்லுங்க. சிறப்பு. நான் ஏன் இப்ப பேஸ் வர்ஸ் பேசுறேன். ஓகே சொல்லுங்க. அது வந்து விஜய் சாரோட படத்திலே இருக்கு. எல்லா புகழும் ஒருவனுக்கே நீ நதி போலே ஓடிக்கொண்டீரு. அந்த நதி போல ஓடிக்கொண்டீரு. இது ரகுமான் சார் பாடின பாட்டு. ஆனா விஜய் சார் பாடி கேட்கிறப்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. நன்றி. கிட்டத்தட்ட நம்ம எல்லாரோட லைஃப்பும் அந்த நதி மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு நதி அதனோட ஓன் பாதையில இருந்து புறப்பட்டு வந்துட்டு இருக்கும். அப்படி வரும்போது ஒரு இடத்துல கொஞ்சம் பேர் கூடி நின்று விளக்குகளை ஏற்றி நதியில் விட்டு வணங்குவாங்க. நதி போய்கிட்டே இருக்கும். இன்னொரு இடத்துல சில பேர் பூக்கள் தூவி நதியை வரவேற்பாங்க. நதி போய்கிட்டே இருக்கும். வேறொரு இடத்துல சில பேர் நம்மளை பிடிக்காத சில பேர் கல் எரிஞ்சு விளையாடுவாங்க. நதி போய்கிட்டே இருக்கும். அந்த நதி மாதிரி தாங்க நம்மளை வாழ்க்கையும். நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்பவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நம்ம வேலை நம்ம கடமை அந்த மாதிரி செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். ஓகே,
ஓகே, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு டக்குன்னு பதில் சொல்லணும், யோசிக்காம. ஓகேவா? உங்க மனைவிய நீங்க செல்லமா எப்படி கூப்பிடுவீங்க? வெட்கப்படுறாருங்க. செல்லமா, ரொமான்டிக்
ரொமான்டிக்கா எப்படி கூப்பிடுவீங்க? என்ற செல்லம். என்ற செல்லம் என்று கூப்பிடுவீங்க. என்ற செல்லம். ஓகே, ரொமான்டிக்கா கூப்பிட்டு காமிங்க பாப்போம். என்ற செல்லம் அப்படி கூப்பிடுங்க. என்ற செல்லம். என்ன பார்த்து கூப்பிட கூடாது, உங்க வைஃபை பார்த்து கூப்பிடணும். அங்க பார்த்து கூப்பிடுங்க. அங்க பார்த்து கூப்பிடுங்க. வர இல்ல, அப்ப ஸ்ட்ரைட்டா பார்த்து கூப்பிடுங்க, வீடியோ எடுத்து அனுப்பிடுவோம். கூப்பிடுங்க. என்ற செல்லம். ஓடி வாங்க. ஓடி வாங்க. ஐயோ கியூட். சரி, செல்லம் கேட்டு ஓடி வந்துட்டு யோசிக்கிறேன். ஓடி வந்துட்டு நீங்க கூப்பிட்டதுக்கு வீட்ல இருந்து மாமா அப்படின்னு ஓடி வருவாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அடுத்து பயங்கர யங் கப்பலா இருப்பீங்க போலயே. சார் உங்க பேர் என்ன? ராஜ். ராம். ராஜ். ஓகே ராஜ், என்ன பண்றீங்க? ஆஸ்திரேலியா ரிட்டர்ன்ஸ். அப்பா ஒரு டிஃபரெண்டான நேம்ஸ்லாம் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சொல்லுங்க, நீங்க உங்க மனைவிய ரொமான்டிக்கா எப்படி கூப்பிடுவீங்க? கண்ணம்மா. கண்ணம்மா. ரொமான்டிக்கா கூப்பிடுங்க பாப்போம். கண்ணம்மா. கொஞ்சம் சத்தம் கூட பாருங்க சார், ரொமான்ஸ்னா அடி வயிற்றிலிருந்து ஆக்சிஜனை எடுத்து ஹஸ்கி வாய்ஸ்ல கண்ணம்மா அப்படி கூப்பிடுங்க. நீங்க சிங்கிளா இல்லாட்டி? நான் சிங்கிள் தான். எப்படி இருக்கீங்க? அப்ப சிங்கிளா தான் இருப்பேன் நானு. ஓகே, ஒரு நம்பர் பண்ணுங்க. தட்ஸ் நீங்க கூப்பிடு காட்டுங்க. அப்படி இருக்கா அத பார்த்து அண்ணா கூப்பிடுங்க. நான் வந்து ஒரு டெமோ. சரி, அத்தான கூப்பிடுற மாதிரி நீங்க காட்டுங்க. அத அப்படியே அவர் மாத்தி பண்ணுவார். அதான் நீங்க கண்ணம்மா. நான் எப்படி என் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட கூப்பிடுவேன், நீங்க கூப்பிட்டு காமிக்கணும். அதானே? ஆமா. என் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் எப்படி கூப்பிடலாம்? எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை வச்சு கூப்பிடுவோம். ஓகே சரி, சொல்லுங்க. என்ன இல்ல புரியல எனக்கு என்னமோ காதுல விழுந்துச்சு. சரி ஓகே, பாத்துக்கலாம். ஓகே, தங்கம் அப்படி கூப்பிட வேண்டாம். நீங்க கூப்பிடுங்க பாக்கலாம். கண்ணம்மா. நான் தான் இருக்கேன். யாருங்க அது? ஓகே சூப்பர் சார். அடுத்தது என்னன்னா, நீங்க 2 பேரும் ஸ்டேஜ்ல இருக்கணும். ஒரு சின்ன விஷயம் முடிச்சிட்டு நம்ம கீழ போறோம். ஓகே, இங்க சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? ரஜு. சரி, நம்ம சூப்பர் ஸ்டார்ல என்ன வருவோம் அப்படிதானே? சரி, இங்க தலபதி ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? சத்தம் சத்தம்